Okay, now listen students, in this video we are going to see the continuation of the lesson, the 7 seeds. Okay. The children took their seeds and hurried home. Hurried means விரைந்தார்கள். Children வந்து அந்த விதைகளை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு விரைந்து போனார்கள். They all got a pot, prepared some soil and sowed their seeds. What is meant by pot? Potனா தொட்டி, சாயில்னா மண், சோடு மீன்ஸ் விதைத்தார்கள். அதாவது அந்த பசங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு தொட்டி வாங்கி அதில் மண் போட்டு அதில் அந்த விதைகளை விதைச்சாங்க. ஓகே, தி என்டையர் கிங்டம் வாஸ் எக்ஸைட்டட் மீன்ஸ் ஆர்வமாக இருந்துச்சு. அந்த அரசாட்சி அந்த அரியணையே ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. they were all anxious to see who the next king would be. எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, யார் அடுத்த கிங்கு நம்ம அரசாட்சிக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஓகே, let us see what's going to happen. One of the finalists was Annie. ஃபைனலிஸ்ட்னா என்னதுன்னா இறுதி போட்டியாளர். ஓகேவா, அந்த இறுதி போட்டியாளர்களில் ஒருத்தவங்க தான் வந்து ஆனி. The day stretched into weeks, but the seeds failed to sprout. What is the meaning of stretched? Stretchedனா நீட்டு, ஸ்ப்ரவுட் மீன்ஸ் முளை. ஓகே, அதாவது நாட்கள் வந்து வாரங்களாய் மாறின. ஓகேவா, ஆனால் ஆனியோடைய விதைகள் வந்து முளையே விடலை. ஓகேவா, ஆனி டிட் நோ வாட் ஹேட் கான் ராங். ஆனிக்கு ஒன்றுமே புரியல, எங்கே தப்பு நடந்துச்சுன்னு அவளுக்கு ஒன்றுமே புரியல. ஆனி அண்ட் ஹர் பேரண்ட்ஸ் வேர் ஹார்ட் ப்ரோக்கன். ஆனியும் அவங்களுடைய அம்மா அப்பாவும் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. ஷீ ஹேட் செலக்டட் த சாயில் வித் கேர், put the right manure and very dutifully watered it. What is the meaning of manure? Manure-na உரம். Dutifully means கடமையுணர்வுடன். ஸோ அவள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக அந்த மண்ணை வந்து செலக்ட் பண்ணா. நெக்ஸ்ட்டு நல்ல உரத்தை போட்டா. மேன்யூர்னால் என்னது, உரம் போட்டா. நெக்ஸ்ட்டு டியூட்டிஃபுல்லாக கடமை உணர்ச்சியோட தண்ணியெல்லாம் கரெக்டாக போட்டா. பட் வாட் இஸ் த ரிசல்ட்? அவ விதை மட்டும் முளையே விடலை, விளைச்சல் தரலை. ஓகே, ஷீ ஹேட் ஈவன் ப்ரேய்ட் ஓவர் இட் டே அண்ட் நைட் and yet her seeds hadn't grown at all. அதாவது பகலாக என்ன சொல்லுது, அவள் வேண்டிக்கிற ப்ரேயர் பண்ணுற அப்போ கூட அவள் சீட்ஸ் வந்து முளையே விடலை. ஓகே, நெக்ஸ்ட்டு. Some of her friends advised her to go and buy new seeds from the market and plant. After all, they said, how can anyone tell if they were the same seeds? ஸோ ஆனியோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா, விட்டுட்டு போ, மார்க்கெட்டில் போய் புதுசாக சீட்ஸ் வாங்கி அதை விதைச்சிப்பார், யாருக்கு என்ன தெரிய போகுது, அதுதான் சேம் சீட்ஸான்னு யாருக்கு என்ன தெரிய போகுது, நீ போய் மார்க்கெட்டில் புதுசாக வாங்கிக்கோ அப்படின்ட்டு. பட் ஆனி என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஆனிஸ் பேரண்ட்ஸ் ஹேட் ஆல்வேஸ் தாட் ஹர் த வேல்யூ ஆஃப் ஆனஸ்டி. வாட் இஸ் மீன் பை வேல்யூ ஆஃப் ஆனஸ்டி? நேர்மையின் முக்கியம். எப்பொழுதுமே அவங்க ஆனியோட அம்மா அப்பா வந்து நேர்மையின் முக்கியத்துவத்தை பற்றி ஆனிக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் அவளுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஓகே, they reminded her that if the king wanted them to plant just any wheat, he would have asked them to get their seed. வீட்னா என்னதுமா, கோதுமை. ஓகேவா, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி அந்த கிங்கு வந்து என்ன சொல்கிறது, எது வேணாலும் போய் மார்க்கெட்டில் நீங்களே வாங்கிக்கோன்னு சொல்லியிருக்கலாம்ல, ஏன் பர்டிகுலராக அவரே வந்து சீட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. If you use anything different from what the king gave, that would be dishonest. கிங் கொடுத்த சீட்ஸை விட்டுட்டு நீ மட்டும் வேறு ஏதாச்சும் வாங்கினா அது நீ கிங்குக்கு பண்ணுற துரோகம் தானே. டிஸ்ஹானஸ்ட்னா என்னதுன்னா நேர்மையின்மை. ஓகே, நேர்மையாக இல்லாதது தானே அதுக்கு அர்த்தம் அப்படின்னு ஆனியோட அம்மா அப்பா எடுத்து சொல்கிறாங்க.
மேபி யூ ஆர் நாட் டெஸ்டைன்டு ஃபார் த த்ரோன். அதாவது நீ வந்து அரசாட்சிக்கு என்னது என்னது கிங் ஆக வேண்டிய விதி உனக்கு இல்லை போல இருக்கு. ஓகே, இஃப் ஸோ லெட் இட் பி, பட் இட் வுட் பி ராங் டு சீட் த கிங், தே டோல்ட் ஹர். ஆனி அக்ரீட். அதாவது உனக்கு விதியில் எழுதப்படலை போல இருக்கு அரசாட்சிக்கு கிங் ஆகணுன்ட்டு. அப்படி இருந்துச்சுன்னா இருந்துட்டு போகுது, நம்ம கிங்கை வந்து சீட் பண்ண வேண்டாம். ஏன்னா அவர் வாங்கி தந்த விதைகளை தான் நீ வச்சு அதில் என்ன வருதோ வரட்டும், வரலன்னா கூட போட்டோம். ஆனால் அதுக்குன்னு போய் அவரை வந்து ஏமாற்றிட்டு போய் அதே மாதிரி வேறு கொட்டையை போய் நம்ம வந்து மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு அதெல்லாம் கூடாது. அது நம்ம கிங்கை வந்து சீட் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்படின்னு ஆனியோட அம்மா அப்பா எடுத்து சொல்கிறாங்க. கிங் நினச்சிருந்தா எல்லார்கிட்டையும் என்ன சொல்லியிருக்கலாம், நீங்கள் எந்த கோதுமை விதைகளையாச்சும் வாங்கிக்கோங்க, நீங்களே போய் மார்க்கெட்டில் வாங்கி விளைச்சல் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் அவர் அப்படி பண்ணலை. அவராக ஒரு சீட்ஸ் கொடுத்து தான் உங்களை போய் இதை வந்து பாதுகாப்பாக வளர்த்து கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம அவரை வந்து என்ன பண்ணக்கூடாது, சீட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஆனியோட அம்மா அப்பா சொல்கிறாங்க. ஓகே, ஆனியும் என்ன பண்ணிக்கிட்டா, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இட் ஹேட் பீன் 6 weeks நவ், தி மச் அவைட்டட் டே ஹேட் கம். அதாவது அவைட்டட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்நோக்கு. அதாவது 6 வாரம் முடிந்து விட்டது, எல்லாரும் எதிர்பார்த்த நாள் வந்து வந்துடுச்சு. த சில்ட்ரன் ரிட்டர்ன் டு த பேலஸ். பேலஸ்னால் என்னதுன்னா அரண்மனை. எல்லா பசங்களும் அந்த அரண்மனைக்கு ரிட்டர்ன் ஆயிட்டாங்க, திரும்ப வந்துட்டாங்க. ஈச் ஆஃப் தெம் ப்ரவுட்லி கேரிங் எ பாட் ஆஃப் ஹெல்த்தி சீட்லிங்ஸ். ஓகே, எல்லோரும் வந்து நல்ல சூப்பராக பிளான்ட்ஸ்லாம் நல்ல விளைச்சல் வந்த அந்த தொட்டியை வச்சுட்டு ரொம்ப பெருமையாக நிற்கிறாங்க. ஓகேவா, சீட்லிங்ஸ்னால் என்னதுன்னா நாற்று. ஓகே, இட் வாஸ் ஆப்வியஸ் தட் த அதர் 9 had great success with their seeds. ஆப்வியஸ்னால் என்னதுன்னா வெளிப்படை. அதாவது வெளிப்படையாக தெரியுது, ஆனியை தவிர மீதி 9 பேரும் நல்ல விளைச்சலோட அந்த தொட்டிகளை கொண்டு வந்திருக்காங்க. த கிங் அரைவ்டு. கிங் வந்து வராரு. ஹி வாஸ் பீமிங் அட் த சில்ட்ரன் அண்ட் தேர் பாட் ஆஃப் ஹெல்த்தி சீட்லிங்ஸ். பீமிங்னா என்னதுன்னா லுக்கிங், பார்க்குறாரு. எல்லா பசங்களும் அவங்கவுங்க தொட்டியோட நல்ல ஹெல்த்தியாக நல்ல செழிப்பான செடிகளோடு வந்து நிற்கிறத பார்க்குறாரு. He began walking along the line of pots the children had kept. He asked each of them, "Is this what grew from the seeds I gave you?" Okay, இப்போ என்ன பண்ணுறாருன்னா எல்லாரோடைய தொட்டியையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன கேட்குறாருன்னா, நான் கொடுத்த விதையில் விளைஞ்சுதா இது அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்குறாரு. And each of them responded, "Yes, our majesty," and the king would nod and move down the line. Okay, என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாரும் எஸ் மெஜஸ்டி, ஆமாம் அரசரே, நீங்கள் கொடுத்த விதைகளை வச்சு தான் இவ்வளோ சூப்பராக நாங்கள் விளைச்சல் பண்ணி செடிகளை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ கிங் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு நாடு அப்படின்னா என்னதுன்னா தலையாட்டிட்டு போகிறாரு. அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போகிறாரு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, த கிங் ஃபைனலி காட் த லாஸ்ட் ஒன், ஆனி. தி கேர்ள் வாஸ் ஷேக்கிங். ஷீ ஃபியர்ட் தட் த கிங் மைட் ஹவ் த்ரோன் ஹர் இன் டு ப்ரிசன் ஃபார் வேஸ்டிங் ஹிஸ் ப்ரெஷியஸ் சீட்ஸ். ஷேக்கிங்னா என்ன அப்படின்னு இருந்தனா நடுங்குறா. ஆனி வந்து அப்படியே நடுங்குறா. கிங்கு வந்துட்டார் நம்மக்கிட்ட, நம்ம விளைச்சி அவர் கொடுத்த விதையில் ஒன்றுமே முளைக்கலையே அப்படின்னு அவளுக்கு ஒரு நடுக்கம். ஷீ ஃபியர்ட் தட் த கிங் மைட் ஹவ் த்ரோன் இன் டு ஹர் ப்ரிசன். ப்ரிசன்னா என்னது, நம்மளை கிங்கு வந்து ஜெயிலில் தான் தூக்கி போட போகிறாரு அப்படின்னு ஒரு நடுக்கம். ஃபார் வேஸ்டிங் ஹிஸ் ப்ரெஷியஸ் சீட்ஸ். ப்ரெஷியஸ்னால் என்னதுன்னா மதிப்பு மிகுந்த.
அவர் கொடுத்த அந்த மதிப்பு மிகுந்த விதைகளை நான் வீணாக்கிட்டேனே, அதில் ஒரு முளையும் வரலையே, பயமாக இருக்குது, எங்கே நம்மளை தூக்கி ஜெயிலில் போட்டுடுவாரோ கிங் அப்படின்னு ஆனி நடுங்கிட்டு நிற்கிறா. வாட் டிட் யூ டூ வித் த சீட்ஸ் ஐ கேவ் யூ, த கிங் ஆஸ்க்டு. ஆனி, நான் கொடுத்தல உனக்கு விதைகளை, அதை வச்சு நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாரு கிங்கு. யுவர் மெஜஸ்டி, ஐ பிளான்டட் தெம் அண்ட் கேர்ட் ஃபார் தெம் எவ்ரி டே. ஐ எம் சாரி பட் தே ஃபெயில் டு ஸ்ப்ரவுட், ஆனி செட். அவள் என்ன சொல்கிறா, அரசரே, நீங்கள் கொடுத்த விதைகளை நான் விதைச்சேன், ஆனால் முளையே விடலை, சாரி, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறா. ஷீ ஹங் ஹர் ஹெட் இன் ஷேம். ஷேம்னா என்னதுன்னா அவமானம். பூ ஜீர் த க்ரௌடு, அதாவது ஜீர் த க்ரௌடுனா கேலியாக சிரிக்கிறாங்க. அங்கே கூடியிருந்த கூட்டம் க்ரௌடுனா என்னது, கூட்டம் சிரிக்கிறாங்க, கேலியாக சிரிக்கிறாங்க ஆனியை பார்த்து. ஏன்னா அவள் வெக்கமாக அவள் தலையை குனிஞ்சிக்கிறா, ஏன்னா அவளுடைய விதைகள் முளைக்கல, அதனால். ஓகே. But the king raised his hands and signaled for silence. Then he said, Dear people, behold my hair, the next leader of our kingdom. ஆனால் கிங் என்ன பண்ணார், ஆனியோட கையை தூக்கி என்னோட அரசாட்சியோட அடுத்த வாரிசு ஆனி தான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஓகே, எல்லாருக்கும் என்ன ஆகிடும், ஷாக் ஆகும் இல்லையா, ஏன் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. The people were confused. Why that girl? How can she be the right choice? எல்லாரும் கன்ஃபியூஷன் ஆயிட்டாங்க. அவள் எப்படி அடுத்த லீடர் ஆக முடியும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன். The king took his place on his throne with Annie by his side and said, I gave each of them 7 seeds. This test was not for growing wheat. It was a test of character, a test of honesty. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ஆனியை கூட்டிகிட்டு போய், அதாவது நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் 7 விதைகளை கொடுத்தேன், அந்த 7 விதைகளும் நல்லா விளையணும் என்றதுக்காக நான் கொடுக்கல, அவங்களுடைய கேரக்டரையும் அவங்களுடைய நேர்மையையும் செக் பண்ணுறதுக்கு தான் நான் கொடுத்தேன். இஃப் எ லீடர் மஸ்ட் ஹாவ் ஒன் குவாலிட்டி, இட் மஸ்ட் பி தட் ஹீ ஆர் ஷீ ஷுட் பி ஆனஸ்ட். ஒரு தலைவர்னால் அவருக்கு முக்கியமாக என்ன கேரக்டர் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனஸ்ட், நேர்மை தான் இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான கேரக்டர் ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்கிறாரு. பீப்புள் ஷுட் பி ஏபிள் டு ட்ரஸ்ட் த லீடர். அதாவது மக்களுக்கு தலைவர் மேலே நம்பிக்கை வேணும். ஓகேவா? அந்த நம்பிக்கைக்கு உத்தரவாதமே என்னதுன்னா நேர்மை தான். நேர்மை இருந்தால் தான் மக்கள் அந்த தலைவரை நம்புவாங்க. ஒன்லி திஸ் கேர்ள் பாஸ்ட் த டெஸ்ட். இந்த பொண்ணு தான் என்னுடைய டெஸ்ட்டை பாஸ் பண்ணா. ஐ கேவ் பாயில்டு சீட்ஸ் அண்ட் பாயில்டு சீட்ஸ் கேனாட் க்ரோ. என்ன சொல்கிறாருன்னா கிங்கு, நான் வேக வச்ச விதைகளை தான் கொடுத்தேன், வேக வச்ச விதைகள் எப்போவுமே முளைக்காது. ஸோ இந்த பொண்ணு மட்டும்தான் நான் கொடுத்த விதைகளில் நேர்மையாக என்ன பண்ணியிருக்கா, அது முளைக்கலன்னா கூட பரவாயில்ல நான் அப்படின்ட்டு நேர்மையாக ஒத்துக்கிட்டா. ஆனால் மீதி பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வெளியிலேருந்து விதைகளை வாங்கி சூப்பராக விளைச்சல் ஆகிருக்கு அப்படின்னு பொய் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நேர்மைக்கான நான் வச்ச டெஸ்ட்டில் ஆனி தான் பாஸ் ஆனா. ஸோ ஆனி இஸ் த லீடர் ஃபார் மை த்ரோன் அப்படின்னு பெருமையாக கிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரம் திஸ் லெசன் வாட் வி ஹவ் லேர்ன்டு த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆனஸ்டி. இந்த லெசன்லேருந்து நம்ம என்னம்மா கற்றுக்கிட்டோம், ஆனஸ்டி பற்றி கற்றுக்கிட்டோம். எப்போவுமே நம்ம எந்த சூழ்நிலையிலையும் நேர்மையாக இருக்கணும். ஓகேவா?
நம்மளுக்கு எத்தனையோ கஷ்டம் வாழ்க்கையில் வரும், எத்தனையோ தடங்கள் வரும். இருந்தாலுமே என்ன, நம்ம எப்போவுமே வாழ்க்கையில் நேர்மையாக இருக்கணும். ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ hope so you have understand this lesson. Thank you.